பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, முது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்கின்ற ஜெபமுயற்சியின் 7வது நாளுக்கு நாம் இன்று கடந்து வருகின்றோம். இந்த புனிதமான நாளிலே நாம் எப்படி கடவுளுக்கு உகந்த மகனாக மாற முடியும்? கிறிஸ்தவ சாட்சிய புண்ணிய புனித வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்? எப்படி நிலைத்து நிற்க முடியும்? அது கடவுளின் அன்பு நமது உள்ளத்திற்கு ஊற்றப்பட்டால், புனித வாழ்க்கையில் அதிவேகத்தில் அதிவிரைவாக புண்ணிய வாழ்க்கையில் புனித வாழ்க்கையில் முன்னேற முடியும். 1 யோவான் 1வது அதிகாரம் 5-6 இறை வார்த்தைகள் துவக்க சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனால் அவரது வார்த்தை கடைபிடிப்பவரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்வோம். அதாவது நாம் இறை அன்பில் நிறையப்பட்டால் அவரோடு இணைந்திருக்கிறோம். அவரோடு இணைந்திருக்கிறவன் தான் உண்மை கிறிஸ்தவன், உண்மை சாட்சிய வாழ்க்கை வாழுகிறவன். அதனால சாட்சிய வாழ்க்கையில் நாம் முன்னேறும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு இறை அன்பு என்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஆதலால் சுருக்கமாக சொன்னால், இறை அன்பு என்னோட உள்ளத்திற்கு அதிக அளவில் ஊற்றப்படும் பொழுது என்னோட பாவங்கள், என்னோட பலவீனங்கள், உலக நாட்டங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் என்னை விட்டு நீங்கி நான் முழு கிறிஸ்தவனாக, முழு சாட்சியாக, கடவுளுக்கு பயனுள்ள கருவியாக, பாத்திரமாக, இறைவாக்கினராக மாறும் என்று இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. உலக நாட்டங்கள், உலக எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், பாவ சிந்தனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைனா, நமக்கு சரியா தூங்க முடியாது, பயம் நம்மை ஆட்கொள்ளும், கவலை, டிப்ரெஷன், தற்கொலை எண்ணம், புறக்கணிக்கப்படுகின்ற ஃபீலிங், காயப்பட்ட அனுபவங்கள், தோல்வியின் நிகழ்வுகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சங்கடம் வருகிற சுபாவம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாரப்படுகிற சுபாவம், இப்படிப்பட்ட நிறைய உலக நாட்டங்களுக்கு காரணம் என்னுடைய உள்ளத்திற்கு கடவுளுடைய அன்பு ஊற்றப்படவில்லை என்பதுதான். இந்த விஷயத்தில் புனித குழந்தை திரசம்மாளை ஒரு எடுத்துக்காட்டாக உங்கள் முன்னாடி கொண்டு வர நான் விரும்புகிறேன். கர்மலையின் பாதுகாவலி, கத்தோலிக்க திருச்சபையின் அன்பின் நிறைவாக்கினே என்று இந்த புனிதையை பற்றி புகழ்ந்து பாடலாம். இந்த புனித கான்வென்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கான்வென்டோட சுப்பீரியர் சிஸ்டர் குழந்தை திரசம்மாளுக்கு அந்த கான்வென்ட் இருக்கிற ஒரு வயசான சிஸ்டருடைய அந்த சிஸ்டரை பாதுகாக்கின்ற, அவளுக்கு ஊழியம் செய்கின்ற டியூட்டி குழந்தை திரசம்மாளுக்கு கொடுத்தார். இந்த கன்னியாஸ்ரீ அம்மா வயசான சிஸ்டர், நோய்வாய்ப்பட்டவள். அதனால்
எதுக்கெடுத்தாலும் கோபிக்கிறது, பாரப்படுகிறது, சங்கடப்படுத்துகிறது, காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் பேசுறது, அது வயசானவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கும்ல. அதனால இந்த வயசான சிஸ்டருக்கு பணிவிட செய்ய வேண்டிய டியூட்டி கொடந்தரசம்மாளுக்கு வழங்கப்பட்டது. கொடந்தரசம்மாள் இந்த சகோதரியை மிக அன்போடு மிக பக்தியோடு அவளுக்கு சுசேப்பரை போலவும் பரிசுத்த மாதாவை போலவும் அன்போடு பணிவோடு தாட்சியோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு ஊழியம் செய்து வந்தார். முதல் காலங்களெல்லாம் மனசில பாரம் கிடையாது, சங்கடம் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது, கோபம் கிடையாது, மனமாரா உளமாரா ஊழியம் செய்து வந்தார். காலங்கள் போக போக இந்த சிஸ்டர் வயசான அம்மாள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஒரு திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தை திரசமாள் திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ எல்லாம் சரியாகாது, உருப்படவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் குழந்தை திரசமாளுக்கு எதிராக பேசின பொழுது முதல் காலங்களிலெல்லாம் இயேசுவே 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 என்று கடவுளை நேசித்து துதித்து ஆராதித்து இப்படிப்பட்ட அன்புக்கு விபரீதமான எண்ணங்கள், சிந்தனைகள், நிகழ்வுகள், ஞாபகங்கள் உள்ளத்திலிருந்து அவள் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தாள் குழந்தை திரசம்மாள். ஆனா போக 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 தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஏளனங்கள், திட்டல், காயப்படுத்துகின்ற வார்த்தைகள், அதனால அவள் குழந்தை திரசம்மாள் உள்ளமுடைந்து கவலையோடு கண்ணீரோடு என்ன செஞ்சு கொடுத்தாலும் இந்த கன்னியாஸ்ரீ அம்மாவுக்கு ஒரு திருப்தி இல்லையே என்று அவள் அன்புக்கு விபரீதமான சிந்தனைகள் தன்னோட உள்ளத்தில எழ ஆரம்பித்த பொழுது நற்கருணை ஆண்டவர் சந்நிதியில ஓடி வந்து, ஆண்டவரே, அன்புக்கு விபரீதமான சிந்தனைகள் என் நெஞ்சில் எழும் பொழுது எனக்கு எப்படி நல்ல துறவியாக, நல்ல கன்னியாஸ்திரியாக, இயேசுவை நேசிக்கிறவளாக, அபிஷேகத்தோடு வாழுகிறவளாக எனக்கு எப்படி வாழ முடியும்? ஆண்டவரே, என்னோட நெஞ்சிலிருந்து என்னோட இதயத்திலிருந்து அன்புக்கு விபரீதமான காரியங்கள் நீங்கும்படியாக செய்தருளும் என்று கண்ணீரோடு விண்ணப்பித்தாள், ஜெபித்தாள், அர்ப்பணித்தாள். ஆனா அவளுக்கு குழந்தை திரசம்மாளுக்கு உள்ளுக்குள்ள திருப்தி வரல. இன்னும் கொஞ்சம் ஜபத்தில் வேரூன்றி நின்ற பிறகு குழந்தை திரசம்மாள் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, அன்பின் கட்டளை இந்த உலகத்திற்கு வழங்கியவர் நீதானா? அந்த கட்டளை கடைபிடிக்கிறதுக்கான வல்லமை தர வேண்டியும் உன்னோட டியூட்டி தானே? கட்டளை மட்டும் கொடுத்தா போதுமா? அந்த கட்டளை அன்பு, தாட்சி, இப்படிப்பட்ட புண்ணியங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கான அபிஷேகம் கூட நீ தரணும்ல. நீ கூட வந்தா தானா எனக்கு என் சகோதரியை அன்பு செய்ய முடியும். நீ வராம இருந்தா அன்பு வாழ்க்கையில, சாட்சிய வாழ்க்கையில எனக்கு மூழ்க முடியாது. அதனால தகப்பனே, அப்பா, தந்தையே, விண்ணில் இருக்காமல், வானகத்தின் அரியணையில் அமர்ந்திருக்காமல், அந்த அரியணையில் இருந்து கீழே இறங்கி வந்து என் நெஞ்சில் அமர்ந்து கொள். என் நெஞ்சில் அமர்ந்து கொண்டு என்னை வெறுக்குகின்றா, என்னை காயப்படுத்துகின்றா, எனக்கு எதிராக பேசுகின்றா அந்த சிஸ்டரை அன்பு செய்து கொள். எனக்கு அந்த சகோதரியே சமீப காலமா 2-3 நாளா அன்பு செய்ய முடியல. கோபந்தான் வருது, மனத்தாங்கள் தான் வருது, கசப்புணர்வு தான் வருது. அதனால என் நெஞ்சில் அமர்ந்து இருந்து கொண்டு அவளை நேசித்துக்கொள். அப்போ விண்ணக கடவுளாகிய அன்பின் தேவன், அதாவது இயேசு ஆண்டவர், விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய அன்பு, தன்னுடைய பிரசன்னம் என் நெஞ்சில் ஊற்றும் பொழுது, என்னை வெறுக்கிறவளுக்கு, என்னை ஏளனம் செய்கிறவரே, என்னை மட்டம் தட்டுகிறவரே, எனக்கு வஞ்சனை துரோகம் செஞ்சவரே அன்பு செய்ய முடியும், பணிவிட செய்ய முடியும்.
டிப்ரெஷன் என்னை விட்டு நீங்கும், கோபம் என்னை விட்டு நீங்கும், பொறாமை என்னை விட்டு நீங்கும், சோம்பேறித்தனம் என்னை விட்டு நீங்கும், உலக நாட்டங்கள் என்னை விட்டு நீங்கும். நான் இந்த உலகத்தில மிகப்பெரிய கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக துறவியாக மாறும். ஆதலால் இந்த மண்ணுலக வாழ்க்கையில உலக நாட்டங்களை, உலக வாழ்க்கையை புறக்கணிக்கிறதுக்கான பெஸ்ட் மெடிசின் இறை அன்பு என்று தன்னுடைய வாழ்க்கை வழியாக குழந்தை தெரசம்மாள் நிரூபிக்கிறார். அதனால இறை அன்பை பெற்றுக்கொண்டால் உலக நாட்டங்கள், உலக எண்ணங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், அடிமத்தனங்கள் என்னை விட்டு நீங்கும். நான் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக, சாட்சியாக மாறும் என்பதில் ஐயமே கிடையாது. அதனால இறை அன்பு தான் மருந்து. இணைச்சட்ட நூல் 32வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில நாம் என்ன வாசிக்கிறோம்னா, பல ஆண்டுகளாக 40 + 40 ஆண்டுகள் மோயிசன் எகிப்தின் அரண்மனையில் வாழ்ந்தார். அன்பின் சூழலில் அம்மாவை விட்டு, அப்பாவை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு அரண்மனையில தங்குகிறார். 40 years அடிமத்தன வாழ்வு, அன்பின் அரவணைப்பு, அன்பு நிறைந்த வார்த்தை, இப்படிப்பட்ட அன்பின் சூழல் இல்லாமல் அடிமையாக 40 ஆண்டுகள் வாழ்ந்தார். மோயிசன் அடுத்த 40 ஆண்டுகள் பாலைவனத்தில நாடோடியாக அப்படி அலைந்து நடக்கிறார். அப்போ இந்த 40 ஆண்டுகளில் குற்ற உணர்வு, பயம், தாழ்வு மனப்பான்மை, அன்பின் அனுபவம், the experience of God's love, கடவுளுடைய அன்பின் அனுபவம் நெஞ்சில் இல்ல, வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. அதனால அப்படி பாரத்தோடு கவலையோடு பாலைவனத்தில் நடக்கும் பொழுது திடீரென்று முட்புதர் பற்றி எரிவது கண்டார். அந்த முட்புதருக்கு காலெடுத்து வச்சார். அதனால மோயிசனுடைய அழைப்பை பற்றி இணைச்சட்ட நூல் 32வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில நான் இப்படி வாசிக்கிறோம். பாலையில், பாழ்வெளியில், தனிமையில், சோதனையில், சோர்வில், சங்கடத்தில், கவலையில் அவர் அவனை கண்டார். கண்ணின் மணி என பாதுகாத்து பேணினார். அதாவது மோயிசனே, தனிமையில், பயத்தில், குற்ற உணர்வில், தாழ்வு மனப்பான்மையில் இஸ்ரேல் மக்களை விடுவிக்க எனக்கு சக்தி இருக்கா? இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை தலைவனாக பணியாற்ற எனக்கு வல்லமை இருக்கா? சந்தேகம், பயம், போக முடியுமா, போக முடியாதா, போக முடியுமா, போக முடியாதா, பதட்டம், பயம், டிசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில கடவுள் மோயிசனை தேர்ந்தெடுத்தார், அன்பு ஊற்றினார், முட்புதர் இறையன்பினால் பற்றி எரிய செய்தார். அதனால்தான் மோயிசனுடைய தேர்ந்தெடுப்பை பற்றி, இஸ்ரேல் மக்களுடைய அழைப்பை பற்றி கடவுள் இணைச்சட்ட நூற்றிலே சொல்லுகிறார். பாலையில் அவர் அவனை கண்டார், கண்ணின் மணியென பாதுகாத்து பேணினான், அவனுக்கு தன்னுடைய அன்பை கொடுத்தார். கழுகு தன்னுடைய குஞ்சை சிறகில் சுமப்பது போல் நான் அவனை சுமந்தேன். அதனால கடவுளுடைய அன்பு மோயிசன் வாழ்க்கையில ஊற்றப்பட்டதுனால மோயிசன் பவர்ஃபுல், வல்லமை மிக்க இறைவாக்கினராக மாறினார். இறை மக்களுக்காக அழுது புலம்புகின்ற இறைவாக்கினராக மாறினார். விடுதலை பயணம் 32வது அதிகாரத்தில் மக்களை அழிக்க வருகின்ற கடவுள் முன்னாடி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து, அப்பா, தகப்பனே, இந்த மக்களை கொல்லாதே, அவர்களுடைய பாவத்தை விட்டுவிடு என்று கண்ணீரோடு அழுது புலம்பி வேண்டினார். மோயிசனுடைய ஜெபத்தை கண்டு கடவுள் செய்யவிருக்கின்ற தண்டனையை கைவிட்டு விட்டார் என்று இணைச்சட்டம் 32வது அதிகாரத்தில் 14வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம். செய்யவிருக்கிற அழிவை, செய்யவிருக்கிற தண்டனையை கடவுள் கைவிட்டு விட்டார். ஒரு அன்பின் இறைவாக்கினர் கடவுளிடமிருந்து அன்பு பெற்றுக்கொண்டு அந்த அன்புக்காக, அன்பை முன்னிட்டு இந்த மக்களை மன்னியும், நீ கடவுள் என்று நினைத்து இந்த மக்களை மன்னியும்,
அவர்கள் தூசி என்று உனக்கு தெரியாதா? அதனால ஆண்டவரே, இவங்களோட பாவங்களே சீரியஸ் மேட்டர் எடுத்துக்காதே. உன்னோட அன்பை முன்னிட்டு, உன்னோட நாமத்தை முன்னிட்டு இவர்கள் மீது இரக்கமாறு. அன்பு பெற்றுக்கொண்டா மோயிசன் இறைமக்களின் மீது அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு விண்ணப்பிக்கிறார், வேண்டுகிறார், புலம்புகிறார். இதுதான் அன்பு பெற்றுக்கொண்டால் போதும். என்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான திருப்பு முனை ஏற்படும். நான் குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறும். பிரான்சிஸ் அசீசியார் தெருவில், அசீசி தெருவுகள் வழி நடந்து போகும் பொழுது இப்படி கண்ணீர் விட்டு அழுது புலம்புவார், கண்ணீர் விட்டு ஜெபிப்பார், கண்ணீர் விட்டு அழுது புலம்புவார். அன்பு போதுமான அளவுக்கு அன்பு செய்யப்படுகிறதில்ல. அசீசியாருடைய சங்கடம் என்ன? அன்பு, அன்பு என்றால் இயேசு. அன்பு உண்மையாகவே அன்பு செய்யப்படுவதில்லை. யாருக்காக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரோ, அந்த இறை மக்கள் யாருக்காக தன் உயிரை கொடுத்தாரோ, அந்த கத்தோலிக்க மக்கள், இயேசுவே அன்பு செய்யறதில்ல, அன்பு அன்பு செய்யப்படுறதில்லை என்று சொல்லி பிரான்சிஸ் அசீசியார், என் மீது ஒரு கல்லறியவனுக்கு 2 ஆசீர்வாதம், 2 கல்லறிவனுக்கு 4 ஆசீர்வாதம். அன்பு அன்பு செய்யப்படுறதில்ல. தெருவோரங்களில கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று, பாவத்தை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு இறைவாக்கினர் அழுது புலம்பி விண்ணப்பித்துக் கொண்டு நடக்கிறார். அன்பு அன்பு செய்யப்படுறதில்ல. அதனால இது கடவுளுக்கு நம்மீது இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான், கடவுளுக்கு நம்மீது இருக்கிற ஒரு வழக்கு தான். அதனால கடவுள் சொல்றாரு, ஆகாயமே கேள், வான்வெளியே செவி கொடு, பூமியே கேள். எனக்கு ஒரு சங்கடம் இருக்கு, எனக்கு ஒரு கவலை இருக்கு. என் மக்கள் என்னை விட்டு விலகுகின்றனர். மாட்டுக்கு அதனோட தொழுவம் எங்கே என்று தெரியும், புறாக்களுக்கு, கிளிகளுக்கு அதனோட கூடு எங்கே என்று தெரியும். ஆனால் என் மக்களுக்கு என்ன தெரியல, அவர்கள் என்னை விட்டு வெகு தொலைவில் போனார்கள். அப்போ அன்புக்கு இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட், அவர் போதுமான அளவுக்கு அன்பு செய்யப்படுறதில்லை. இந்த வழக்கை பற்றி கடவுள் சொல்றாரு. ஆகாயத்துக்கிட்ட, பூமி கிட்ட, படைப்பு கிட்ட இறை மக்களுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் கடவுள் உணர்த்துகிறார். நான் அன்பு செய்யப்படுறதில்லை. மறுபடியும் ஜெரமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது இறைவசனத்தில் ஆண்டவருடைய அன்பை பற்றி இப்படி குறிப்பிடுகிறார். உன்னே என் மக்களில் வரிசையில் எவ்விதம் சேர்த்துக் கொள்வேன் என்றும், திரளான மக்களின் எங்களுக்கிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்விதம் தருவேன் என்றும் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். மகனே, நீ ஆசீர்வதிக்கப்படணும். உனக்கு இனிய நாட்டை எப்படி தர முடியும்? நீ நல்லவனாக உயர்த்தப்படணும். இது ஒண்ணு மட்டும்தான் என்னுடைய கவலை. ஆனால் என் மக்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டாய் என்று நான் நினைத்தேன், எண்ணியிருந்தேன். நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல, இஸ்ரவேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்கிறார் ஆண்டவர். அன்பு அன்பு செய்யப்படுகிறது இல்லை. கடவுள் அவ்வளவு அதிகமாக நம்மை நேசிக்கிறார். ஆனா நாம் திருப்பி அதிகமாக அவரை அன்பு செய்யறதில்லை. ஆதலால் மறுபடியும் ஜெரமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில, என் மக்கள் 2 தீங்கு செய்தனர். ஒன்று, அன்பு நிறைந்த, பரிசுத்தம் நிறைந்த, ஜீவ நீரூற்றாகிய அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள்.
அன்பு நிறைந்த அபிஷேகம் நிறைந்த ஜீவநீரூற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவில் கடவுளில் அன்பின் நிறைவு உண்டு. அந்த ஜீவ நீரூற்றை புறக்கணிச்சாங்க. தண்ணீர் இரண்டாவது தவறு, தண்ணீர் தேங்காத குட்டைகளை தங்களுக்கென குழித்து கொண்டனர். அப்போ அன்புக்காக உலக நபர்களிடம், பணத்திடம், உலக பணத்தின் மீது, உணவின் மீது, உலக நண்பர்கள் மீது, உலக காரியங்கள் மீது அன்பு தேடுகிறார். எங்கிருந்து அன்பு கிடைக்கும்? அங்கு அன்பு கிடைக்கும். கடவுளை கிடைத்ததான் உண்மையான அன்பு கிடைக்கும். ஆனா உண்மையான அன்பின் உறைவிடத்தை விட்டு விட்டு உலக காரியங்களில் அன்பை தேடி நடக்கிறான். என் மக்கள் 2 தவறு செய்தனர். இனி அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? என்ன தேடணும். அதனாலதான் யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் யாக்கோபின் கடலின் கரையில் வந்த பொழுது, மகளே, உனக்கு 5 கணவர்கள் உண்டு, உனக்கு பல உலக நாட்டங்கள் உண்டு, இப்பொழுது தண்ணீர் கிடைக்காதா, திருப்தி கிடைக்காதா, உலக நாட்டங்கள் நீ மூழ்கி இருக்கிறாய். அதனால இந்த உலக நாட்டங்களுக்கு பின்னாடி போனா, இந்த 5 கணவர்களுக்கு பின்னாடி போனா, இச்சையான எண்ணங்களுக்கு பின்னாடி போனா உனக்கு திருப்தி வராது. அதனால தங்களுக்கென குட்டைகளை குழித்து கொள்ளாமல் உலக இன்பங்களை தேடி செல்லாமல் என்ன செய்யணும்? நான் உனக்கு ஜீவ நீரூற்று தர்றேன். என்னோட நெஞ்சில் இருக்கிற இறை அன்பாகியா பரிசுத்தாவிய தர்றேன். என்னோட நெஞ்சில் இருக்கிற இறை அன்பாகிய பரிசுத்தாவிய தர்றேன். இது கடவுளோட வாக்குறுதி தான். ரோமையர் திரும்ப 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை, ரோமையர் 5:5. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. கடவுளின் அன்பு தூய ஆவி வழியாக நமது உள்ளங்களுக்கு பொழியப்பட்டுள்ளது. என்னோட உள்ளம் எதை எங்குகிறது? என்னோட உள்ளம் உலக காரியங்கள் எங்குகிறது. அவள் என்னை அன்பு செய்வாளா? அவன் என்னை அன்பு செய்வாரா? காதலன் காதலியிடமிருந்து அன்பு எதிர்பார்க்கிறார். காதலி காதலனிடமிருந்து, உலக நபர்களிலிருந்து அன்பு எதிர்பார்க்கிறார். ஆனா உனக்கு கிடைக்கிறது ஏமாற்றம், கஷ்டம், துயரம், சங்கடம், வஞ்சனை, துரோகம். இதுதான் உலகத்திலிருந்து கிடைக்கும். அதனால திரும்பி வாருங்கள். கர்மேலனை நம்மை அழைக்கிறார். திரும்பி வாருங்கள், ஆண்டவரை தேடி செல்லுங்கள், காலம் தாழ்த்தாதே. கடவுளை தேடி செல்ல காலம் தாழ்த்தாதே என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். இப்பொழுதே அவரை காண வாய்ப்புள்ளார். இப்பொழுதே அவரை தேடுங்கள். தேடினால் அவரை கண்டடைய முடியும். அவரை பார்த்தால் அவர் ஜீவ நீரூற்றுக்கு உன்னை வழி நடத்தி செல்வார். ஆண்டவரே நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை. பசும் புல் வெளி மீது அவர் நிலைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை நடத்தி செல்வார். அமைதியான நீர்நிலைக்கு, அன்பு நிறைந்த நீர்நிலைக்கு, திருப்தி தருகின்ற நீர்நிலைக்கு என்னை நடத்தி செல்வார். அங்கு நான் அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் கடவுளே எனக்கு ஆதரவு. திருப்பாடல் 3:5. நான் அமைதியுடன் உறங்குவேன். காரணம் என் தேவனே, என் தகப்பனே, என் இயேசுவே எனக்கு ஆதரவு. வேற உலகத்தின் ஆதரவு எனக்கு வேணாம். உலகத்தின் இன்பங்கள் எனக்கு வேண்டாம். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டாம். உலகத்தின் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். எனக்கு இயேசுவே போதும் என்ற எண்ணம். அதனால் உலக நாட்டங்களை விட்டுவிட்டு உலகத்துக்கு ஓடியது போதும். ஜெரமியா புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 11வது இறை வார்த்தையில் ஜெரமியாவினுடைய வாழ்க்கையின் நடந்த ஒரு உருவகம் வழியாக, உவமை வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல
கச்சை ஒருவருடைய இடையோடு ஒட்டியிருப்பது போல் இஸ்ரவேலே நான் என்னோடு சேர்த்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். உடலோடு இடையோடு ஒட்டி இருக்க வேண்டிய கச்சை கடவுளை விட்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு உலக நாட்டங்களில் மூழ்கினார். அதனால அந்த கச்சையை நான் அழிப்பேன். அப்ப நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவின் அன்பை தேடினான், கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற விடுதலை தேடினார், நீ ஆசீர்வதிக்கப்படுவனாக மாறுவாய். அதனால 1 யோவான் 2:15-16 இறை வார்த்தைகள்ல ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லி தருகிறார். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் அன்பு இருக்காது. உலகத்தின் மீது அன்பு செலுத்தினால், உலக நாட்டங்களின் மீது முக்கியத்துவம் கொடுத்தால் கடவுளின் அன்பு எனக்கு இருக்காது. 16வது வார்த்தையில ஏனெனில் உலகு சார்ந்தவை ஆனா உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்து வருபவ. அப்ப நீ உலகை நேசித்தால் நீ உலகத்துக்கு சொந்தம். கடவுளின் அன்பு உன்னோட உள்ளத்திற்கு ஊற்றப்பட்டால் நீ கடவுளுக்கு சொந்தம். இப்போ கடவுளுக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மை ஞாபகப்படுத்துகின்றார். 1 யோவான் 3:14 இறைவசனம், ஒருவன் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வர வேண்டுமானால் அன்பு செலுத்த வேண்டும். சகோதரனே, அன்பு செலுத்தாதவன் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். எனக்கு கடவுள் மீது அன்பு உண்டு என்று ஒருத்தர் சொல்றாரு, ஆனா கூட இருக்கிற சகோதரனே ஏத்துக்க முடியல, அவனுக்கு பணிவிட செய்ய முடியல. அப்போ உன் மீது கடவுள் அன்பு இல்லை, நீ பொய் சொல்றீங்க. அதான் 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 20-21 இறைவார்த்தைகள்ல கடவுள் வெளிப்படுத்துகின்ற மறையுண்மை. நான் கடவுளை அன்பு செய்கிறேன், ஆனா சகோதரனை வெறுக்கிற. சகோதரனை வெறுக்கிறவன் பொய்ய. தன் கண்முன் இருக்கிற சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை எப்படி அன்பு செலுத்த முடியும்? அப்போ இறையன்பு பிறரன்பு ரெண்டும் சேர்ந்தாத்தா கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பரிசுத்த மாதா நம்மை அழைக்கிறார். லூக்கா நற்செய்தியில 6வது அதிகாரத்தில் 32வது இறைவார்த்தையில, உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு இருக்கிற கைமாறு என்ன? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறீங்க, அந்த தூய நாமத்தை தாங்குறீங்க, ஆனா உனக்கு ஹெல்ப் பண்றவனே நீ ஹெல்ப் பண்றீங்க, உனக்கு பணம் தருகிறவனுக்கு நீ பணம் கடன் கொடுக்குறீங்க, உனக்கு எங்கிருந்து உதவி வருமோ அவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யறீங்க. அப்படி இருந்தா நீ கிறிஸ்தவனா? அப்படி இருந்த உன்னோட வாழ்க்கையில அன்பு கிடையாது, கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. நீ பிற இனத்தவரை போலதான். பாவிகளும் கடன் வாங்கி திருப்பி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். அப்ப நீ பாவிதா, நீ பிற இனத்தார் தான். கிறிஸ்தவனாக மாறுவதற்கு உனக்கு தகுதி வேணுமா? 1 இறையன்பு, 2 பிறரன்பு. இந்த 2 அன்பும் ஒன்றே சேரும் பொழுது நீ உண்மை கிறிஸ்தவனாக மாறும். சிலுவையில 2 அடையாளங்கள் தான். 1 மேல் நோக்கிற ஒரு மரம், அதாவது கடவுளின் அன்பு. சிலுவையினுடைய ஒரு பாகம் இரு பக்கமும் இப்படிதான், இப்படி ஒரு பாகம் இப்படி ஒரு பாகம். இது எதை குறிக்கிறது? சகோதர அன்பு. இயேசு ஆண்டவர் வானத்துக்கு கரங்களை உயர்த்தி, தந்தையே உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்று ஜெபித்தார். 2 கரங்களும் விரித்து சிலுவையில் ஆணியடித்து, மக்களே நான் உங்களுக்காக என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் என்று சிலுவையில் அவன் அறையப்பட்டார். இயேசு
அன்பின் அடையாளம். சிலுவை அன்பின் அடையாளம். நீ என்னுடைய சீடனாக மாற விரும்பினால் தன்னையே மறந்து தன்னலம் துறந்து என் சிலுவையை தூக்கி கொண்டு எனக்கு பின்னே வர வேண்டும். என்னோடு இணைந்து சிலுவையில் அறையப்பட வேண்டும். என்னோடு இணைந்து கடவுளை அன்பு செய்ய வேண்டும். என்னோடு இணைந்து சகோதரனை அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுது நீ கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக மாறுவாய் என்று இன்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆதலால் பரிசுத்த கார்மேல் அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம். மாதாவே, அன்பின் இறை வாக்கினராக நாங்கள் மாற வேண்டும். புனித குழந்தை தெரசம்மாள் அன்பின் இறைவாக்கினையாக அன்பு செய்து கொண்டு இறை அன்பில பிறர் அன்பில சிறந்து விளங்கி உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மாறினாள். குழந்தை தெரசம்மாளை போல எல்லோரையும் அன்பு செய்து உலக நாட்டங்களை வெளியே தள்ளி உலக நாட்டங்களை அப்புறப்படுத்தி அன்பு மிக்கவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட்டினுடைய உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 24ஆம் ஆர்டிக்கிள் நம்பரில் மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கை வழியாக பெற்றுக்கொண்டார், தன்னுடைய மரணம் வழியாக பெற்றுக்கொண்டார். எல்லா புண்ணியங்களையும் பேறு பயன்களையும் அன்னையின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். தந்தையிடமிருந்து தனக்கு உரிமை சொத்தாக கிடைத்த அனைத்துக்கும் பாதுகாவலியாக அன்னையை ஏற்படுத்தினார். அவள் வழியாக புண்ணியங்கள் இந்த மண்ணகத்திற்கு வழங்கப்படுகிறது. ஆதலால் அன்னையை அணுகுவோம். மாதாவே, இறையன்பில் வேரூன்றி நிற்க, பிறரன்பில் வேரூன்றி நிற்க எங்களுக்கு துணை புரியும் என்று கார்மேல் அன்னையிடம் ஜெபிப்போமா, வேண்டுவோமா? கரங்கள் கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். விடுதலை நாயகனே, ஆராதனை ஆராதனை. இயேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. விடுதலை நாயகனே, ஆராதனை ஆராதனை. இயேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம், ஆராதனை ஸ்தோத்திரம். ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya. சேர்ந்து பாடுவோமா? ஹாலே ஹalleluya, ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹalleluya. தெய்வமே, விடுதலை தருகிறவனே, அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்துகிறவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். உம்மை நாங்கள் புகழ்கிறோம். இயேசுவே. எங்கள் பலவீனங்களில, சோர்வுகளில, சோதனைகளில, சங்கடங்களில, பிரச்சனைகளில, ஆமென். போராட்டங்களில துணையாக இருந்து எங்களை அன்போடு வழி நடத்தி செல்லும் அன்பு இயேசுவே. வாழ்வளிக்கும் தேவனே ஆராதனை, மீட்பு
மீட்பளிக்கும் தேவனை ஆராதனை, மன்னிக்கும் தேவனை ஆராதனை, ராஜாதி ராஜனை ஆராதனை ஆராதனை, வாழ்வளிக்கும் தேவனை ஆராதனை, மீட்பளிக்கும் தேவனை ஆராதனை, மன்னிக்கும் தேவனை ஆராதனை, ராஜாதி ராஜனை ஆராதனை. ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹalleluya. பாடுவோமா? ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, தெய்வமே ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya. தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது, உம்மை நாங்கள் புகழுகின்ற பொழுது, ஆமென், எங்களது உடலின் வியாதிகள், உள்ளத்தின் போராட்டங்கள், ஆத்மாவின் வியாதிகள் எங்களை விட்டு நீங்கும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்மை அடைக்கலம் தேடி வந்திருக்கின்ற இந்த சமூகத்தின் மீது, இந்த குடும்பத்தின் மீது, இந்த மக்களின் மீது உமது அன்பையும் ஆற்றலையும் ஆறுதலையும் விடுதலையும் பொழிந்து ஆசீர்வாத பெருமழை பொழிந்தருளும் இயேசுவே. அப்ரஹாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனை ஆராதனை, யாக்கோபின் தேவனை ஆராதனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதனை. ஆராதனை, அப்ரஹாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனை ஆராதனை, யாக்கோபின் தேவனை ஆராதனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதனை. ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya. பாடுவோம். ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya. கரங்களை உயர்த்தி தட்டி ஹாலே ஹalleluya, ஹalleluya, 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 ஹalleluya. രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി സ്തുതിപ്പോമാ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை ஜாலங்களோடு இணைந்து, மனித மக்களோடு இணைந்து, உயிரினங்களோடு இணைந்து, நிலாவோடு இணைந்து, கதிரவனோடு இணைந்து, சகல படைப்புகளோடு இணைந்து ஆண்டவரே கிறிஸ்துவே புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya, ஹாலே ஹalleluya. இதோ நற்கருணை ஆண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மீது அக்கறை கொண்டுள்ளவர், நம்மை மீட்க வல்லவர், நம் காயங்களை ஆற்றுகிறவர், நம்மை குணப்படுத்துகிறவர், நம்மை புனிதப்படுத்துகிறவர். இது பலிபீடத்தில் வீற்றிருக்கின்றார். மகனே மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை குணப்படுத்துகின்ற ஆண்டவர்,
என்று விடுதலை பயணம் 15:26 இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மிடம் கூறுகிறார். நான் உன்னை குணப்படுத்துகிறவர் தான். உள்ளத்திற்கு காயமா, உடலுக்கு வியாதியா, சொல்ல முடியாத ரகசிய கவலையா, கலங்காதே, பாரப்படாதே, பயப்படாதே, இருக்கிறவன் நான் தான், துணை தருகிறவர் நான் தான். ஆண்டவருக்கு நமது காயங்களையும் சங்கடங்களையும் ஒப்புக் கொடுப்போமா? துவக்க சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு ஒரு இறை வார்த்தை தருகிறார். திருப்பாடல் 57:1-2 இறை வார்த்தைகள். கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை ரெக்கைகள் கடலில் என்னை பாதுகாத்தருளும். உமது ரெக்கைகளின் நிழலில எனக்கு புகலிடத்தை நான் கொண்டுள்ளேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அவருடைய சிறகின் அடியில நான் விடுதலை அடைவனாக மாறுவேன். அவருடைய காயங்களுக்குள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது என்னுடைய இடர், என்னுடைய வியாதி, என்னுடைய சங்கடம், என்னுடைய குடும்பத்தின் எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள் என்னை விட்டு நீங்கும். ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? நம்புவோமா? கரங்கள் கும்பிட்டு அர்த்தம் புரிந்து சொல்லி தருகின்ற ஜெபத்தை எடுத்து சொல்வோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். என் மருந்தும் மருத்துவரும் நீரே என்று நம்புகிறேன். இயேசுவே, இயேசுவே, இந்த நாளில் உம்மை நான் கூவி அழைத்து மன்றாடுகின்ற பொழுது என்னை ஆசீர்வதிக்க உயர்வானிலிருந்து இறங்கி வாரும். என்னை ஆசீர்வதியும், குணப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வாதத்தையும் அருள் வரத்தையும் எனக்கு தாரும். தெய்வமே, நீ என்னை ஆசீர்வதிக்காமல் இருந்தால் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இயேசுவே, தேவனே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, விண்ணக மருந்தே, நெருப்பே, ஆசீர்வாதமே, அருள்வரமே, வல்லமையே, ஆறுதலே, விடுதலையே, அபிஷேகமே, ஆற்றலே, ஆசீர்வாதமே, என்னை குணப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை புனிதப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நமது குடும்பங்களே, நமது கார்மேல் தியான இல்லத்தை, இந்த இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற அருட்தந்தையர்களே, ஊழியக்காரர்களே, ஜப நண்பர்களே, உதவியாளர்களே, தியான இல்லத்தின் எதிர்கால திட்டங்களே, உங்களுடைய தனிப்பட்ட ஜப கருத்துக்களே, உங்களது தேவைகளே அத்தனையும் கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்பு கொடுப்போமா? மகிழ்ச்சியின் மறைப்பொருளில் முதலாவது மறைப்பொருள் நாம் இப்பொழுது தியானிப்போம். கப்ரியேல் சம்மனசு பரிசுத்த மாதாவிடம் வந்து ஆண்டவருடைய இறைவார்த்தை அறிவித்தாள். விண்ணகத்திலிருந்து வழங்கப்பட்ட இறை செய்திக்கு செவிமடுத்து அன்னை இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே கையளித்தாள். அதனால் அவள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கினாள். மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட இந்த முதல் மறைப்பொருளை தியானிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் மங்கள வார்த்தை, நல்ல செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். மாதாவே, எங்களையும் எங்கள் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து இணைந்து நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தையும் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற அருட்தந்தையர்களையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களை அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியானாசிரமத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களே, தொழிலில்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களே, கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அன்னை வழியாக அவர்கள் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அன்னையின் பிரசன்னம் பாதுகாப்பும் அந்த குடும்பங்களில் கடந்து வர, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும், எங்களுடைய ஜப உதவியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும், அவர்கள ஜப விண்ணப்பங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும், இந்த மறை மாவட்டத்தை அன்போடு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும், கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த மாதா வழியாக கடந்த காலங்களில் நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நமது குடும்ப வாழ்க்கையில், தியான இல்லத்தின் சரித்திரத்தில் பொழிந்த எண்ணற்ற
ஆசீர்வாதங்களுக்கு அருள்வரங்களுக்கு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக தனிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள், நமது தேவைகள், நமது குடும்பங்கள், நமது பிள்ளைகள், நமது வாழ்க்கை துணை அனைவரையும் அன்னை வழியாக இயேசுவின் திறக்கப்பட்ட திரு இருதயத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டு கரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி வாய்க்குரல் திறந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே இயேசுவே என்று ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே ஆராதனை 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 ஒப்புக் கொடுப்போமா? எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ தெய்வமே